இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷோட பேர் வெஜிடபிள் திவானி ஹண்டி. இதுக்கு என்ன தேவையான பொருள்னு நம்ம பார்த்துடலாம். 100 கிராம் கேரட், 100 கிராம் குடமிளகா, 100 கிராம் காலிஃப்ளவர், 100 கிராம் பட்டாணி, பீன்ஸ் 100 கிராம், கொத்தமல்லி சிறிதளவு, ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள், 2 டீஸ்பூன் கசூரி மேத்தி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 5 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பியூரி, ஃப்ரெஷ் க்ரீம் 4 டேபிள் ஸ்பூன், 180 கிராம் வெங்காயம், 10 முந்திரி. இந்த கிரேவிக்கான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இந்த 2 வெங்காயத்தையும் எண்ணெயில் நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்துட்டு முந்திரியோடு சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை நல்லா நீட்டை வாக்கில் கட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் ப்ரௌன் கலரில் பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நான் காமிச்ச 10 முந்திரியையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் அதில் போட்டுடலாம். கேரட்டையும் போட்டுடலாம். காலிஃப்ளவரையும் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். காலிஃப்ளவரை நான் உப்பு போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டு எடுத்து வச்சு போட்டிருக்கேன். ஏன்னா புழுவெல்லாம் இருக்கும், அதனால் நம்ம அப்படி தான் செய்யணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கிறப்பவே நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டாணியும் போட்டுடலாம். இதையும் ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு தேவையான ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லா காயுமே வதங்கிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ஐயும் போட்டுருவோம். போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்துருக்கோம். ஜீரகம் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இது 3ஐயும் நல்லா வதக்கிடலாம். இப்போ 5 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பியூரி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் அதில் ஊற்றிடலாம். கூட 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடலாம். ஒரு 2 நிமிஷம் அது 2ஐயும் வதக்கி விட்டுருவோம். கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுவோம். இப்போ இதை 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இது கூட நம்ம ஆனியன் முந்திரி பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், பேஸ்ட் மாதிரி. இப்போ இதையும் அது கூட ஆட் பண்ணுறேன். இதையும் கொஞ்சம் நல்லா ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது ஒரு 4 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. எல்லா பேஸ்ட்டும் நல்லா கலந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து வரணும். நல்லா ஃப்ரை பண்ணால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அந்த வாசனை நல்லா வரும் நமக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் அது கூட ஆட் பண்ணிடலாம். மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம காயெல்லாம் வேக வச்சுருந்தோம். இப்போ வெந்துடுச்சான்னு திறந்து பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வேக வச்சு. ஓப்பன் பண்ணலாம். நல்லா வாசமாக இருக்குது. நல்லா மசாலா வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்ந்து சூப்பராக வந்துடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருந்தேன், அதையும் போட்டுடலாம். 2 டீஸ்பூன் கசூரி மேத்தி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் போட்டுருவோம். ஃப்ரெஷ் க்ரீம் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கசூரி மேத்தி அதெல்லாம் போட்டோம்னாலே ரொம்ப வாசமாக இருக்கும் நமக்கு. கசூரி மேத்தி எந்த டிஷ்ஷுக்குமே இது மாதிரி ஹண்டி அதெல்லாம் போட்டோம்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம பொடியாக நறுக்கி வச்சுக்கிற கொத்தமல்லியை அதில் கார்னிஷிங்க்கு போட்டுடலாம். இப்போ நமக்கு ட்ரெஸ்ஸு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி நல்லா தூவியாச்சு. இப்போ 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த வாசமாக இருக்கும் நமக்கு. இப்போ டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம்.
இப்போ டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை வந்து நம்ம சப்பாத்தி, நான், ரைஸு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ரிச்சான ஒரு டிஷ்ஷு இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.